நீங்க வேணா போடுங்க, நானும் என் பிள்ளைங்களும் தவேகாவுக்கு போறோம் அப்படின்றாங்க. ஓகே. அதிமுக எல்லா ஓட்டையும் நாங்க தாங்க பிரிக்கிறோம். திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா சார். எப்படி கொடுக்குறாங்க? உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. அது பேரு எங்கேருந்து கொடுக்குறாங்க? வருமானத்தை பெருக்கி எங்கிட்ட இருந்து வரிய பிடிக்கி நீ என்கிட்டே கொடுப்பியா? எவ்வளவு பைத்தியார்த்தனம் அது? ஒரு டெஸ்ட்டை ஒரு இடத்துல பண்ணா ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அதே ரிசல்ட் தான் எல்லா இடத்துலயும் வரணும். அதுக்கு பேர் தான் சயின்ஸ் இல்லையா? ஓகே. அது இது வரைக்கும் ஏன் இந்த கட்சிகள் எதுவுமே சாத்தியப்படுத்தாமலே ஏன் வச்சிருக்காங்க? திருடிட்டு இருந்தா? இவ்வளவு நாள் மக்களை சுரண்டி சுரண்டி சாப்பிட்ட ஒரு கட்சியை எப்படி எதுக்கு மக்கள் வச்சுக்கணும்? அதை இங்கேயும் டிஎம்கே வேலை பார்த்துட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பார்ப்பாங்கம்மா. ஆனா 3 வாட்டி கடன் வாங்கி 3 வாட்டியும் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பண்றீங்க. ஆல்ரெடி இங்க சொத்து வரி உயர்ந்து போச்சு, கரண்ட் பில் உயர்ந்து போச்சு, டிரான்ஸ்போர்ட் எல்லா வரையும் உயர்ந்துச்சு, மறுபடியும் வரி உயர்த்தி. அதுவும் லாஜிக் இல்லையா? இப்போ தாவைக்கா எப்படி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஏமா 75 வருஷம் கட்சி, இவங்களுக்கு 50 வருஷம் கட்சி, இவங்களுக்கு என்ன அனுபவம் வந்து? இப்போ டிஎம்கே அவங்க பயப்படுறாங்கன்னே வச்சுக்கிட்டா, அதிமுக கூட இபிஎஸ் அவர்கள் ஒருத்தர் வந்து வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டாரு, எவ்வளவு பெரிய அவலம் நடக்குது பாத்தீங்களா அப்படின்ற இடத்துலயும் இபிஎஸ் அவர்களே விமர்சனம் பண்ற இடத்துக்கு வந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து எங்களுக்கு போட்டியே கிடையாது, ரைட்டுங்களா? ஓகே. இங்க வந்து களம் என்பது எனக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல, எல்லா வட்டத்திலையும் இருப்பாங்க கண்டிப்பா. அப்போ அவங்க தொடக்கத்தில் பேசும்போது நான் சொல்றது ஓராண்டுக்கு முன்பு பேசுவேன், ஏங்க என்னங்க 10% வாங்கினாலே பெரிய விஷயங்க அப்படின்னு சொன்ன அவர்கள் இன்னைக்கு ஏங்க உங்களுக்கும் திமுக தானே போட்டின்றாங்க, சென்னையில் நீங்கள் அடித்து தூள் கிளப்புறீங்கன்றாங்க. ஏன்னா அவங்க வாழ்கிற பகுதினால அவங்க பக்கத்தில் பார்க்குறாங்க. இதை தானங்க நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். நீங்கள் சிரிச்சிங்க, இப்போ நீங்களே சொல்கிறீங்க. தொடர் அப்போ நான் வந்து அப்படி கெஸ் பண்ணல, ஏன்னா இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஓகே. அப்போ இன்னைக்கு தேர்தலுக்கு முன்பே 3வது இடத்துக்கு போயிடுச்சு அதிமுக. அது எதுக்கு நம்ம பேசணும்? கடந்து போயிட்டா போதுமானதா? ஓட்டுகளை பிரிச்சு விட்டுருவாங்களே யாரு? அதிமுக. எல்லா ஓட்டையும் நாங்க தாங்க பிரிக்கிறோம். என்ன சார் எல்லா ஓட்டையும் நீங்க? குடும்பத்துல சண்டை நடக்குதுங்க. குடும்ப தலைவர் சொல்றாரு, நம்ம வந்து இவ்வளவு வருஷம் அப்பா காலத்துல இருந்து திமுக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், தாத்தா காலத்துல இருந்து திமுக தான், நம்ம திமுக தான் போடுவோம், நீங்க வேணா போடுங்க, நானும் என் பிள்ளைங்களும் தவேகாவுக்கு போடுறோம் அப்படின்றாங்க. ஓகே. இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஃபேமிலிஸ். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து திமுக அரசு பெண்களுடைய வாக்குகள் எடுக்கிறதுக்கு, இல்ல பெண்களை ஓட்டு வாங்குறதுக்கு அவங்க பல அறிவிப்புகளை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே வராங்க. ஸோ இதே மாதிரி பெண்களுடைய வாக்குகளை கவர்றதுக்காக தாவேகா சார்பில் இருந்தும் பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டுச்சு. பெண்களை கவர்வதற்காக இல்லை. நீங்க ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம், 3 கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா சார். எப்படி கொடுக்குறாங்க? உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. அது பேரு எங்கேருந்து கொடுக்குறாங்க? உலக வங்கியில இருந்து கடன் வாங்கி அந்த கடன் எடுத்துட்டு போய் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. அது எதுக்கு அந்த கடன் வாங்குறது? பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கும், மெட்ரோ போடுறதுக்கும், பாலம் கட்டுறதுக்கும், ரோடு போடுறதுக்கும், நம்மளுடைய உட்கட்டமைப்பை டெவலப் பண்றதுக்கும் வாங்குற கடனை அதுல பாதி எடுத்துட்டு போய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துறாங்க. அப்போ இங்க வந்து கடன் சுமையா, இப்போ 10 ரூபாய் நீங்க வாங்குறீங்க, 5 ரூபாயை மகளிர் உரிமை தொகைக்கு கொடுத்துறீங்க, மீதி 5 ரூபாயில வந்து 3 ரூபாய் பாலம் கட்டுறீங்கன்னா அதுல பற்றாக்குறை வருமா? கண்டிப்பா வரும் சார். அப்ப மறுபடியும் கடன் வாங்குறீங்க, 3 வாட்டி கடன் வாங்கிக்கிறீங்க. ஏன்னா ஒரு வாட்டி கடன் வாங்கினா இதை முடிச்சிடலாம், ஆனா 3 வாட்டி கடன் வாங்கி 3 வாட்டியும் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பண்றீங்க. அப்ப நம்மளுடைய நாட்டோடைய கடன் சுமை அதிகரிச்சிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? இதுதான் இப்படிதான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கொடுக்கறது அதிமுக என்ன சொல்லுது? வெயிட் பண்ணுங்க. அதிமுக என்ன சொல்லுது? எப்படி கொடுப்பேன்னு சொல்லுது? தவணை முறையில கொடுக்க. எப்படி கொடுப்பாங்க? இப்ப சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்கிறேன். வரியை உயர்த்தி இந்த மக்கள் கிட்ட இருந்து வருமானத்தை பெருக்கி எங்கிட்ட இருந்து வரியை பிடிக்கி நீ என்கிட்டே கொடுப்பியா? எவ்வளவு பைத்தியார்த்தனம் அது? ஆல்ரெடி இங்க சொத்து வரி உயர்ந்து போச்சு, கரண்ட் பில் உயர்ந்து போச்சு, டிரான்ஸ்போர்ட் எல்லா வரையும் உயர்ந்துச்சு, மறுபடியும் வரியை உயர்த்தி அந்த காசை என்கிட்ட இருந்து வாங்கி என்கிட்ட இருந்து கொடுக்கறது என்ன அது லாஜிக் இருக்கு? அதுவும் லாஜிக் இல்லையா? இப்போ தாவைக்கா எப்படி கொடுக்குறேன்னு சொல்லுது, அங்கதான் நீங்க பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியை ஒரு குடும்பம் திருடிட்டு போகுது. ஸ்டாலின் சாருடைய டாக்ஸ் எவ்வளோ? 30%. 30% 1 லட்சம் கோடி. அந்த திருடுதுல அந்த திருடுறத நாங்க நிறுத்திடுவோம். அந்த திருட்டு காசு இருக்குல்ல, இவ்வளவு நாள் ஒரு குடும்பம் திருடிட்டு போச்சுல, அந்த திருட்டை நிறுத்தி, அது தமிழ்நாட்டோட காசு தானே. தமிழ்நாடு இப்ப நம்ம நீங்க சொத்து வரி கட்டுறீங்க, இபி வரி கட்டுறீங்க, அதுக்கு பஸ்ல காசு கொடுக்குறீங்க, நிறைய நம்ம கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கோம். அதெல்லாம் தமிழ்நாடு சம்பாதிக்கிற காசு தானே. ஆமா சார். அந்த காசு யாருக்கு போகணும்? மக்கள்கிட்ட தான் திருப்பி, தமிழக மக்களுக்கு தானே போகணும்.
அதுல தான் நாங்க கொடுக்குறோம்னு சொல்றோம். அப்ப மூணுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அப்ப இது ஓட்டுக்காக இல்லை, இது உங்களுடைய காசு. ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன்னா நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் என் குடும்பத்துக்கு தானே போகும். கண்டிப்பா நான் கொஞ்சம் என்னுடைய பர்சனல் செலவுக்கு ஒரு 5% எடுத்துப்பேன், இல்லைன்னா 10% எடுத்துப்பேன். மற்ற 90%ம் என் ஃபேமிலிக்கு தானே போகுது. அவங்களுடைய வீடு வாடகை, ஸ்கூல் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, பெட்ரோலு, கரண்ட், தண்ணி, இதெல்லாம் தான் நான் ஸ்பெண்ட் பண்றேன். அதே மாதிரி தமிழ்நாடு சம்பாதிக்கிற காசு யாருக்கு போகணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் சார். அதை தான் நாங்க சொல்றோம். இது ஓட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஓகே, அது இதுவரைக்கும் ஏன் இந்த கட்சிகள் எதுவுமே சாத்தியப்படுத்தாமலே வச்சிருக்காங்க? ஏன் திருடிட்டே இருந்தா? ஏமா 75 வருஷம் கட்சி, இவங்களுக்கு 50 வருஷம் கட்சி, இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? திருட்டுல பயங்கர அனுபவம் இருக்குது. இந்த நாட்டை எப்படி கொள்ளையடிப்பது, இந்த 5 வருஷம் சரி நீ அடிச்சுக்க, நான் வெயிட் பண்றேன், அதுக்கு அடுத்தது நான் அடிச்சுக்கிறேன்ப்பா, நீ வெயிட் பண்ணு, இன்னும் மாத்தி கொள்ளையடிக்கிறத மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நானும் ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன்னு ஒரு சக்தி வந்து நிற்கும் போது ஐயோ 2 பேருக்கும் வேற்றாதுன்னு அவன் யோசிப்பான. கண்டிப்பா யோசிப்பாங்க சார். அப்போ அதை எப்படியெல்லாம் தடுப்பது, உடைப்பது அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்களா? 2 பேரும் முயற்சி பண்ணுவாங்களா? அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? ஊழலே பண்ணாத, இதுவரைக்கும் ஆட்சிக்கே வராத, மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒருத்தவருக்காக வந்து நிற்பாங்க. அதுதான் தேவைக்கான்னு நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால நீங்க காசு கொடுத்தாலும், 1000 ரூபாய் கொடுத்தாலும், ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் எனக்கு என் காசை திருடாம எனக்கே திருப்பி கொடுக்குற ஒரு நல்லவர் வந்தா போதும்னு நினைப்பாங்க. ஓகே, ஆனா இதுக்காக குறிப்பிட்ட வாக்குகளை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அப்படின்னும் போது அந்த குறிப்பிட்ட அளவிலான பெர்சன்டேஜ் வாக்குகள் எடுக்கிறதுக்கு தாவேக்கா ரெடி ஆயிட்டீங்களா? ஆல்ரெடி ரெடி ஆயாச்சுமா, எடுத்தாச்சுமா. இதுல வாட் எங்க இதுல ஓகே, ஒவ்வொரு சர்வேவும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு இடத்துல திமுக ஆதரவு வருது, ஒரு இடத்துல தாவேக்காக்கு ஆதரவு வருது, ஒரு இடத்துல அதிமுக கூட ஆதரவா வருது. சரி, அப்படின்னும் போது தாவேக்கா எவ்வளவு பெர்சன்டேஜ் வாட்டு? எங்க தலைவர் என்ன சொன்னாரு? எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டுன்னு சொன்னாரு? 33% தாவேக்காக்கு இருக்குன்னு சொன்னாரையா? அவரே ரொம்ப கம்மியா தான் சொல்லுவாரு. ஏன்னா ஒரு தலைவர் பொது வெளியில அறிவிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா அறிவிக்கணும் இல்லையா? அப்போ அவர் எவ்வளவு குறைச்சி சொல்ல முடியுமோ அவ்வளவு குறைச்சி சொன்னாரு. குறைச்சி சொன்னதே 33. புரியுதுங்களா? அப்போ யூ கேன் see the actuals. ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு சர்வேவும் ஒவ்வொரு மாதிரி வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ சர்வே என்பது அறிவியலா இல்லையா? சயின்ஸ் வரணும். சயின்ஸ் தான். இப்போ சயின்ஸோட டெஃபினிஷன் என்ன? ஒரு டெஸ்ட்டை ஒரு இடத்துல பண்ணால் ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அதே ரிசல்ட் தான் எல்லா இடத்துலையும் வரணும். அதுக்கு பேர் தான் சயின்ஸ். இங்கே ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒயர் இருக்கு இல்லையா? இந்த இடத்த அப்படி தட்டினோம்னா என்ன வரணும்? அதில் இந்த ஸ்பார்க் வரணும். இது உலகத்தில் எங்கே தட்டினாலும் வரணும். அதான் சயின்ஸ். அப்போ தான் அது சயின்ஸு. காலையில் தட்டினாலும் வரணும், நைட்டில் தட்டினாலும் வரணும், ரஷ்யாவில் தட்டினாலும் வரணும், அமெரிக்காவில் தட்டினாலும் வரணும், ஆப்பிரிக்காவில் தட்டினாலும் வரணும். அதான் சயின்ஸ். அப்போ இந்த டேட்டாவும் அது சயின்ஸ் தானே? சயின்ஸ் தான். யார் எடுத்தாலும் ஒரே மாதிரி தானே வரணும். இப்படி மாறி மாறி வருது ஏன் தெரியல, நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு அப்படின்னா அது சரியான சயின்ஸ் இல்லை, போலி சயின்ஸு. இவங்க வாக்கு அந்த 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 ஆய்வை சரியா பண்ணல. அவங்களுக்கு எது சந்தோஷப்படுத்துமோ அது மாதிரி பண்றாங்க. அதனால அந்த ஆய்வுகளுடைய முடிவெல்லாம் வெவ்வேறா வருது. நீங்க உண்மையிலேயே ஆய்வு பண்ணணும்னா நீங்க போய் நீங்களே ஆய்வு பண்ணலாம். சரிங்க சார். ரோட்ல இறங்க ஒரு 10 பேர்கிட்ட விசாரிங்க. அந்த 10 பேரை வந்து வெவ்வேறு ஏஜ் குரூப்பா இருக்கட்டும். ஒரு 18 வயசு இல்லை 20 வயசு பையன், 20 வயசு பொண்ணு, 30 வயசு பையன் ஆளு, 30 வயசு பெண், 50 வயசு ஆளு, 50 வயசு பெண்ணு. இது எவ்வளோ ஆச்சு? இது ஒரு 10 ஆச்சா? இதுல ஏழை, கொஞ்சம் நடுத்தரம், பணக்காரங்க, அது மாதிரி பிரிச்சு எடுங்க. உங்களுக்கே இதுதான் சாம்பிள். இதை நீங்களே பண்ணி பாருங்களேன். ஒரு வாரத்தில் நீங்கள் இப்போ இந்த நான் சொன்ன ஏஜ் குரூப் மனிதர்களை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார் பார்க்க முடியும். சொன்னல, இப்போ அவங்கள்ட்ட கேட்டுட்டு வீட்டில் போய் நோட்ஸ் எடுத்து போய் எழுதி பாருங்க, தாவைக்கு எவ்வளோ % வரணும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் இதை நீங்கள் எடுக்கிற அந்த சர்வேயை நீங்கள் தானே போய் டிக் அடிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டீங்கன்னா தப்பான ரிசல்ட் தான் வரும். இங்கேயும் டிஎம்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்கம்மா. டிஎம்கே பார்ப்பாங்க. ஒரு சில சர்வேல ஏடிஎம்கே வர மாதிரி இருக்கும். ஒரு நாம் தமிழர் 40% வரும். சொல்லுங்க சார், நாம் தமிழர் 40%. அது எப்படி சார் சாத்தியம்? 8 அதான் சொல்றேம்மா. சி, உங்க ரியாலிட்டி ஒண்ணு. நீங்க வந்து சூடோ சயின்ஸா நீங்க வந்து உங்க அந்த நம்பர்ஸை உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு எது சந்தோஷப்படுமோ அது மாதிரி நீங்க எழுதிக்கிறது தானே சார். ஆனா இப்போ வந்து திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் யாருக்குமே பதவி இல்லை. உங்களுடைய பசங்க வராங்களா இல்ல பேரம் பேத்தி இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்குற ரெடியா இருக்கோ அப்படின்ற இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பேசும்போது பலரும் சொல்றது என்னன்னா, நீ வரக்கூடிய ஜென்ரேஷன்ல விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் போட்டி வரும். ஏன்னா இனி இருக்கக்கூடிய திமுக எல்லா யங்ஸ்டர்ஸும் வருவாங்க. ஆல்ரெடி தாவேக்கெல்லாம் எல்லாருமே யங்ஸ்டர்ஸா தான் இருக்காங்க. முதல்ல இந்த தேர்தலுக்கு அப்புறம் திமுக இருக்குதா பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை பேசுவோம். என்ன சார், தலைவர் உதயம் பேசுறாங்க, நீங்களும் உதயம் சொல்றீங்க, இருக்காதா? அப்போ எப்படிமா இருக்கும்?
இவ்வளவு நாள் மக்களை சுரண்டி சுரண்டி சாப்பிட்ட ஒரு கட்சியை எப்படி எதுக்கு மக்கள் வச்சுக்கணும்? அதை எதுக்காக வச்சுக்கணும்? கிவ் மீ ஒன் ரீசன். ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல ஓட் பேங்கிங் அவங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா எப்படிமா வரும்? நான் சொன்ன தெளிவா, இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க திமுக இனிமே தேராதுன்ட்டு. சார், இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.